நாங்க ஏழைங்க தான், ஆனா நேர்மையை வித்து திங்கிறவங்க இல்ல. எனக்காக விளையாடுறனோ இல்லையோ, பிலோமினா மேடம் என் மேல வச்ச நம்பிக்கைக்காக கண்டிப்பா நான் இந்த மேட்ச்ல விளையாடுவேன். இதுல ஜெயிக்கிறது தான் நான் உங்களுக்கு செலுத்துற குருதட்சணை. முடிஞ்சா நீ என்ன விளையாட்டுல தோக்கடிச்சு காட்டு. உன் பணத்தால ஜெயிக்கணும்னு நினைக்காத. அது உனக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே நீ செய்யற அவமானம். வாப்புல கிராண்ட்மா, அவளை என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். தீபி, அவ இந்த மேட்ச்ல விளையாடக்கூடாது. அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு. இது போதும் கிராண்ட்மா. அவ விளையாட மாட்டா. அவ சொல்லிட்டு போனதையே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சு ஸ்பான்சர்ஷிப்ல செலக்ட் ஆகுறேன். அட் எனி காஸ்ட் இதுதான் நான் உங்களுக்கு செலுத்துற குரு தட்சணை. என்ன திமிருந்தா பணம் கொடுத்தா வேண்டான்னு மேட்ச் ஆடுறாங்கிற. காசு கொடுத்தா விளையாடாம விட்டுருவனா? உனக்கு திறமை இருந்தா கோர்ட்ல என் கூட விளையாடி ஜெயிச்சு பாரு. பாக்குறண்டி எப்படி நீ மேட்ச் ஆடி செலக்ட் ஆகுறேன்னு. பூவே, அந்த பூனைக்கனி மொழியே சரியில்லை. உன்னை கொல்ற மாதிரியே பாக்குறா. பாட்டி எதுக்கும் சூதானமாவே இருந்துக்க என்ன? அங்க பாரு புள்ள, அவங்க பாட்டியை வச்சு வேலை பேசி பார்த்தா நம்ம படியிலல்ல, அதான் நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அதனாலதான் நம்மள முறைச்சிட்டே போறா. நம்மள விளையாட விடாம பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. எதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும், சரியா? பாத்தியா தீபி, எவ்வளவு தேனா விட்டா உன்னை முறைச்சிட்டு போறான்னு. காலேஜ் உன்னோடது இருந்தும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பாத்துட்டு போறா. உங்க காலேஜ் தயவுல சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறது அவ. நீயும் உங்க பாட்டியும் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்காம உங்களுக்கே சவால் விடுறா. உன்னை எதிர்த்தும் விளையாட போறா. விட்றாத தீபி, அவ இந்த மேட்ச்ல ஜெயிக்கவே கூடாது. அவ உனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துக்கு அவ போட்டி போட்டுட்டு இருக்கா. அவ ஜெயிச்சா உனக்கு பெரிய அவமானம் தீபி, பாத்துக்கோ. நீ சொல்றது கரெக்ட் தான். கிராண்ட்மாவே அவளை என்ன வேணாலும் பண்ணு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சரியான டைம் பார்த்து அவ கதைய முடிக்கணும்டி. அவ ஏதாவது ஒரு மேட்டர்ல நம்ம கிட்ட சிக்காமலையா போயிடுவா. அன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. அவகிட்ட மொத்த கோவத்தையும் அன்னைக்கு காட்டுறேன் பாரு. நான் கொடுக்கற டார்ச்சரை தாங்க முடியாம அவ ஐயோ அம்மான்னு கதறி ஓடல. என் பேரு தீபிகா இல்லடி. ஹே தீபி, அங்க பாரு ஜீவா வராரு. ஏ, அவர் கையில பாரு, உனக்கு ஏதோ பிரசன்ட் பண்ண எடுத்துட்டு வராரு. என்ஜாய். சரி சரி, கொஞ்சம் தள்ளி போங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது. நீ நடத்து வடி. ஹாய் தீபி. ஹாய். என்னது கையில? நீ கேப். கபடி விளையாடும்போது தேவைப்படும் சேஃப்டிக்காக வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் ஜீவா. ஐயோ சாரி தீபி, இது உனக்காக வாங்கிட்டு வரல. உன்னால தான் இந்த மாதிரி எத்தனை வேணா வாங்கிக்க முடியுமே.
பாவம் பூங்குடி, அவளால் எதுவும் வாங்கிக்க முடியாது. அன்னைக்கு மேட்ச்லேயே பார்த்தேன், நீ கேப் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டான். அதான் அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, உனக்கு வேற வாங்கி தரேன். இட்ஸ் ஓகே ஜீவா, இத அவளுக்கே கொடு, பாவம். ஓகே பாய். என்னடி தீபி இது? ஜீவா உனக்கு நீ கேப் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சா அந்த பட்டிக்காட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி தீபி உன்னால இவ்ளோ அவமானத்தை தாங்கிக்க முடியுது? பாவம் தீபி நீ. பூங்குடி, இந்தா பூங்குடி. என்ன சார் இது? மேட்ச் விளையாடும்போது நீ கேப் போட்டு விளையாடு, அப்போ தான் உன் முட்டி அடிபடாமல் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்கு பூங்குடி? இது ஒரு சாதாரணமான விஷயம். ராமருக்கு அணியில் தோணும் மாதிரி இந்த நீ கேப் இல்லாட்டியும் கண்டிப்பாக விளையாடி ஜெயிக்க தான் போகிற. நீ காயம்படாமல் விளையாடணும், அதுக்கு என்னோட சின்ன கிஃப்ட். ஆல் தி பெஸ்ட் பூங்குடி. கண்டிப்பாக ஜெயிச்சு நீ ஸ்பான்சர்ஷிப் வாங்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தா. தேங்க்ஸ் சார். பாய் பூங்குடி, வரேன். ஓவே, ஜீவா சாருக்கு உன் மேல ரொம்பவே அக்கறை இருக்கு புள்ள. சும்மா உளறிட்டு இருக்காம வா. புள்ள தூங்காம இரும்புல. எனக்கு தூக்கமா வருது. சார் வந்தா மட்டும் எழுப்பி விடு. அனன்யா பிசிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் நேத்தே ஏ முடிச்சிட்டேன். அனன்யா, உன் ஃபிசிக்ஸ் நோட்டை கூட கொஞ்சம் காப்பி பண்ணிட்டு தரேன். போடா, உனக்கு இதே வேலையா போச்சு. காப்பி பண்ணணும்னு வாங்கிட்டு போவ, அப்புறம் 2-3 நாளைக்கு இந்த பக்கமே வரமாட்டேன். நோட்ஸ் எல்லாம் தர முடியாது, போடா. இப்ப நீ தரல, நோட்டை கிழிச்சு போட்டுருவேன். பரவாயில்லையா? ஓ, கிழிச்சிடுவியா? எங்க கிழி பாப்போம். டேய் டேய் குடுடா. ஏய், ஏய், குடு. ஏய், பாரு புள்ள, சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, இதுங்க ரெண்டுத்துக்கும் வேற வேலையே இல்ல புள்ள. டேய் சொல்ல கேளு. ஏய் குடு. விடுடா. டேய் கிழிச்சிட போற. விடு. தர மாட்டேன் தானே சொன்னேன். கைய குடுடா. உன்கிட்ட பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன். அனன்யா கிட்ட விளையாட்டு வச்சுக்காத, அவ ஏன் ஆள்றா. இன்னொரு தடவை அவ கிட்ட பேசுறத பார்த்தேன், கொன்றுவோம். டேய் ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பெரிய இவன் நினைப்பா? பல்ல பேத்துருவன் ராஸ்கல். ஏய், நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பெரிய இவன் நினைப்பா? எவ்வளவு திமிரு இருந்தா என் மேலேயே கை வைப்ப. இது எனக்கும் அனன்யாக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? என் மேலேயே கை வச்சுட்டல, சும்மா விட மாட்டேன். ஏய், அன்பு வேணா அன்பு, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. மரியாதையா போயிரு அன்பு, இல்ல அசிங்கப்பட்டு போயிருவ. ஏய், யாரடி அசிங்கப்பட போறா? நீ தாண்டி அசிங்கப்பட போற. உன்னை குத்தியெல்லாம் கொல்ல போறது இல்ல. நீ வாழ்க்கையில என்ன மறக்கவே முடியாத அளவுக்கு உன் மூஞ்சில கோடு போட போறடி. நீ என் விஷயத்தை தலையிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டடி. இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மாவே விட மாட்டேன்டி. டேய், என் பூ மேல கை வச்சுட்டு எப்படி உசுரோட போற நானும் பாக்குறேன்டா. டேய், தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டி. ஏய், ஆனா கோடு போட போறதாண்டி. ஏய்,
வேணாம் சொன்னா கேளு. ஏய், ஒழுங்கா போயிடு. ஏய் விடுடா. விடுன்னு சொல்றல விடுடா ஏய். சொல்றேன்ல. விடு. விடுடா. விடு. விடுடா. ஏய் விடுன்னு விடு. சொல்றேன்ல. விடுடா. விடுடா. விடு. அன்பு விடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஒரு பொண்ணு இப்படி கத்திய வச்சு மிரட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? போடா வெளிய, போ இங்க இருந்து. ஏய் வெளிய போடா, போ. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா சினிமால வர மாதிரி அஜித்தோ விஜயோ என்ட்ரி ஆகி காப்பாத்த மாட்டாங்க. எல்லா ஆம்பளையும் வேடிக்கை தான் பாப்பாங்க. ஆனா பொண்ணுங்க நாம வேடிக்கை பார்க்க கூடாது, ஒன்னா சேர்ந்து அடிக்கணும். அப்பதான் பயப்படுவாங்க. இத மட்டும் எல்லா பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டா ஒருத்தன் கூட ஒரு பொண்ணையும் தொட மாட்டான். எப்பல இதெல்லாம் நெசந்தானா? என்ன இப்படி ஒரு அதிசயம் நடக்குது? நாம தீபிகாவை வில்லியா தான் பார்த்துருக்கோம். இப்படி கதாநாயகி கணக்கா டயலாக் விட்டுட்டு போறா. இல்ல மாதிரி அவ எப்படிப்பட்டவளா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன உடனே ஒரு பொண்ணா கொதிச்சு எழுந்தா பாரு, அதுக்கே அவளுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும் புள்ள. பூங்கொடி, இங்க நடந்தது எதுவும் என் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். அப்புறம் அவன் தையத்தக்கான்னு குதிப்பான். யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன, நீ பயப்படாம இரு. ம், வா வாங்க. ஏய் தீபிகா, எல்லாரும் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சு அவமானப்படுத்துறல, உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த அன்பை பத்தி உனக்கு சரியா தெரியல. அனன்யாக்கும் எனக்கும் நடுவுல பூங்குடி தடையா இருக்கான் தான் அவ மூஞ்சி பார் மர கோடு பண்ணு போன. அவளை குத்த போனா உனக்கு என்னடி வந்துச்சு? காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பேட்டினா கேமலே கை வைப்பியா? முகத்துல அங்கே கோடு போட்டிருப்ப. காலேஜ் உன்னோடு, அங்க உனக்கு சப்போர்ட் ஜாஸ்தி. அதனாலதான் அங்க உன்கிட்ட அடி வாங்கிட்டு பேசாம வந்துட்டேன். இப்ப பாரு, நான் உன் முகத்துல கோடு போட போறேன். அது உன் ஆயுசுக்கும் என் பேர் சொல்லணும். வா அன்பு, ஒன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா நீ வருவ வருவேன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இப்பதான் கிளம்புற. ஆனா நீ ரொம்ப லேட் ப்ரோ. என்ன அன்பு,
ஷாக் ஆயிட்டியா? கண்ணை திறக்காமலேயே கரெக்டா சொல்றேன்னு பாக்குறியா? பாம்பை அடிச்சிட்டு விட்டா பழி தீக்க தேடி வரும்னு தெரியாதா என்ன? நீ புத்திசாலின்னு நினைச்ச, ஆனா நீயும் சரியான இமோஷனல் இடியட் தான். பூங்கொடிக்கும் எனக்கும் ஆகாதுன்னு காலேஜுக்கே தெரியும். அவளை நான் வந்து காப்பாத்துறேன்னா யோசிக்க வேணாமா? இப்ப என்ன, என் முகத்துல கோடு போடணும் அவ்வளவுதானே? அப்படி செஞ்சுட்டா உன் கோவம் அடங்கிடுமா? சொல்லு, இப்ப என்ன வேணும் உனக்கு? இங்க பார், தேவையில்லாம என் ரூட்ல கிராஸ் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் நான் யோசிக்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியா? ஃபைன், கொல்றா, என்ன கொல்லு. போனா போது அந்த அனன்யாவை உன் கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நீ என்கிட்டயே திமிர் காட்டுறியா? இங்க பாரு, நான் சொல்றபடி நீ கேட்டனா உனக்கு நல்லது. என்ன டீலா? அனன்யாவை லவ் பண்ண வைக்கிறதுலாம் ஒரு மேட்ரே இல்ல. அதுக்கு இப்போ உனக்கு இடைஞ்சலா இருக்கிறது பூங்கொடி. என்ன நக்கலா சிரிக்கிற? இல்ல, பூங்கொடிக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனைக்கு என்ன யூஸ் பண்ண பாக்குறியோன்னு ஒரு சின்ன டவுட். அதான். டவுட்டே இல்ல, கன்ஃபார்ம். ஏன் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு ஒன்னை யூஸ் பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுல உனக்கும் பிரயோஜனம் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் இருக்கிற பொது எதிரி பூங்கொடி தான். அவளை சீன்ல இருந்து தூக்கிட்டா உன் பிரச்சனையும் தீந்துரும், ஏன் பிரச்சனையும் தீந்துரும். உன்னை எப்படி நம்புறது? உன்னை ஏமாத்தி எனக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. நீ அனன்யாவை கல்யாணம் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உனக்கு அனன்யா கிடைக்க விடாம குறுக்க நிக்கிறது பூங்கொடி. ஜீவாவை என்கிட்ட இருந்து தட்டிட்டு போக நினைக்கிறதும் அதே பூங்கொடி. சோ எதிரிக்கு எதிரி நண்பன், தட்ஸ் ஆல். இப்ப சொல்லு, நீ என் பக்கம் நிக்க போறியா இல்லையா? இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யறதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல கை கொடு. இணைந்து விரட்டும். இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத முக்கியமான நாள். எனக்காக பிலோமினா மேடம் தான் வேலையே உதறிட்டு போயிட்டாங்க. நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க தான் வாழ்க்கையே தொலைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்காகவாது நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும். நான் இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு தீபிகாவும் அவங்க பாட்டி ராஜம்மாவும் என்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டி பார்த்தாங்க. ஆனா நான் பயப்படல. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும்னு. யாருமே இல்ல, தனியா இங்க உட்கார்ந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? உன் லுக்கே சரியில்லையே. ஏய் தீபி, அந்த டைரியை படிக்காத. குடு. ஏய் குடு. குடு. அத குடு தீபிகா, அத படிக்காதன்னு சொல்றேன்ல. குடு, குடுன்னு சொல்றேன்ல.
நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். நான் இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு தீபிகாவும் அவங்க பாட்டி ராஜம்மாவும் என்ன கூப்பிட்டு மிரட்டினாங்க. நான் பயப்படல. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும்னு. ஓ, என்ன ஜெயிக்கிறதுக்காக உங்ககிட்ட நீங்களே பேசி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ? நீயே பட்டி கட்டு பஞ்ச பரதேசி பெரிய செலிபிரிட்டி மாதிரி நீங்க டே டு டே லைஃப் அப்படியே அப்டேட் பண்ணிடுவீங்களோ? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு அலையிற நாய் நீ. உனக்கெல்லாம் இது தேவையா? இரு, வேற என்னெல்லாம் எழுதிருக்கேன்னு பார்க்கலாம். தீபி, வேணாம் தீபி, என் டைரிய படிக்காத ப்ளீஸ். உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், என் டைரிய படிக்காத. குடு, என்கிட்ட குடு. ஏன் என்ன விடுங்க, குடு.